இந்த அக்ரிகேட் வெப்சைட் வச்சு விவசாயிகளுக்கு நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்கும் தென்னை நாற்று பண்ணை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் அதில் போய் டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மொபைலுமே பண்ணலாம், மொபைலில் கூட சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு வெப்சைட் தான் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். அதுக்கான யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா tn-agrisnet.tn.gov.in அப்படின்றது தான். ஸோ இந்த வெப்சைட்குள்ளே வந்தீங்கன்னா இதில் நிறையா மெனூஸ் இருக்கும். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். வேளாண்மை ஒரு பார்வையில் வேளாண்மை மண்டலங்களாக எப்படி பிரிச்சிருக்காங்க, காலநிலைகளை பொறுத்து மழை அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீர் ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அதில் எவ்வளோ நீர் இருப்பு இருக்குது, அப்புறம் வந்து திட்டங்களில் என்னென்ன மானிய திட்டங்கள் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, விவசாய பகுதியில் உர இருப்பு நிலை எப்படி தெரிஞ்சுக்கிறது, விதை இருப்பு நிலை, உர நிலவரம்லாம் என்ன, அப்புறம் வந்து நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதல், பயிர் காப்பீடு நிலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படி பற்றிலாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் சட்டங்கள் மற்றும் விதிகள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, மக்கள் சாசனம்னா என்ன, அரசாணைகள் எதனா வெளியிடுறாங்க விவசாயத்துறை சார்ந்து அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பற்றிலாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். தொடர்புகளில் விவசாயத்துறை அதிகாரிகளை நம்ம எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்றக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். 50க்கும் மேற்பட்ட வீடியோஸ் அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா தென்னை நாற்று பண்ணை தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கெங்கே இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்கு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க. நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்படி தான் லோட் ஆகி கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 இடத்துல இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக. திருவண்ணாமலை, திருவூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர், விருதுநகர், சேலம், காஞ்சிபுரம். ஓகே, நம்ம ஸ்டேட் நம்ம டிஸ்ட்ரிக்ட் விழுப்புரத்தில் இல்லை போல். சரி, ஓகே, நம்ம இப்போதைக்கு வந்து ஈரோடுன்னு கொடுத்து பார்ப்போம். நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும், அந்த ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈரோடுன்னு கொடுத்தோன்னா நமக்கு ஈரோடில் யார் வச்சுருக்கா, அவங்க மொபைல் நம்பர் என்ன அப்படின்ற பற்றிலாம் வந்துடும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தென்னை நாற்றுலாம் வேணும் அப்படின்னா இந்த தென்னை நாற்று பண்ணை எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கிறவங்களாம் ஈஸியாக. ஸோ அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட மொபைல் நம்பருமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது. இந்த இந்த மெனுலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வெப்சைட் பற்றி அக்ரிஸ்நெட் வெப்சைட் பற்றி A to இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸ், 50 வீடியோஸ்க்கு மேலே. அது எல்லாமே அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரே பிளேலிஸ்ட்லேயே நம்ம இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் விவசாய சம்பந்தமான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோஸில் பார்க்கலாம். டாடா, பபாய்.